அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். தை மாசம் ஃபுல்லாவே இப்ப நான் சொல்ல போற வாக்கியத்தை நீங்க எழுதினாலே போதும், மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுல நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அளவில்லாத பணவரவுக்கு செலவே இல்லாத இந்த பரிகாரத்தை தை மாசத்துல நீங்க செஞ்சாலே போதும். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 15ஆம் தேதி புதன்கிழமை மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கல் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல தேவர்களோட தலைவனான இந்திரன் சொன்ன காமதேனு காயத்ரி மந்திரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவுல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த மந்திரத்தை மாட்டுப்பொங்கல் இருக்கக்கூடிய நாள்ல நாம சொல்லும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில 16 வகையான செல்வங்களும் சேரும். அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய 7 ஜென்ம பாவம் நீங்கிறதுக்கு மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை பத்தியும் அதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா நம்ம வீட்ல ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு இந்த நாள்ல ஏத்தி வைக்க வேண்டிய சக்தி வாய்ந்த தீப வழிபாடு பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்படி 3 விதமான தகவல்களை அந்த ஒரே வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது. அந்த வகையில புதன்கிழமை நாள்ல நல்ல ஒரு பணவரவு நமக்கு ஏற்படுறதுக்கு, பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறதுக்கு 5 வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 5 வெந்தய பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது 5 நாட்கள்ல நிச்சயமா மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல பொதுவா ஒவ்வொரு மாசமும் நாம சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன்ஸ பத்தி நான் தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் லைஃப்ல நல்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. அந்த வகையில தை மாசத்துக்கான பணத்தை ஈர்க்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு அஃபர்மேஷன் பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது மணி அஃபர்மேஷன் பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா இந்த தை மாசம்னாலே நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கக்கூடிய மாசம்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் புதிய ஆரம்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாசம் தான் இந்த தை மாசம். பொதுவா ஒரு வருஷத்தை நாம 2 காலமா பிரிக்கிறோம். உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். சூரியனோட நகர்வை பொறுத்து இந்த காலத்தை நாம நிர்ணயம் செய்யறோம். சூரியன் வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடிய காலம் தான் உத்தராயண காலம். அந்த வகையில உத்தராயண காலத்தோட முதல் மாசம் தான் இந்த தை மாசம். பொதுவா ஒரு வருஷத்தோட முதல் நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஒரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் மாசமான தை மாசமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வளங்களை சேர்க்கக்கூடிய இந்த தை மாசத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரம் அடுத்து வரக்கூடிய 6 மாசங்களுக்கும், அதாவது உத்தராயண காலத்துல இருக்கக்கூடிய 6 மாசங்களுக்கும் நமக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில தை மாசத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா அடுத்த 6 மாசத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் இந்த தை மாச நாள்ல நாம பயன்படுத்த வேண்டிய அஃபர்மேஷன் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், தை மாசம் ஃபுல்லாவே இந்த பரிகாரத்தை செய்யணும். நடுவுல ஒரு நாள் மறந்துட்டா கூட எந்த ஒரு தவறும் கிடையாது. தை மாசம் ஃபுல்லா திரும்பியும் நீங்க கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததா மினிமம் இந்த பரிகாரத்தை 21 நாட்களாவது இந்த தை மாசத்துல நீங்க செய்யணும். அந்த வகையில தை மாசம் 9ஆம் தேதிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க
செய்ய ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அனைத்து வளங்களும் 16 வகையான செல்வமும் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பண்ணலாமா? கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காக பண்ணலாமா? இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம். நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குறது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம மனசு, அதாவது ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த டைம்ல நாம செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம ஆழ் மனசுல பதியும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது ஒரு நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட எந்த நோட் புக்கும் இல்லைன்னா 40 பேஜஸ் நோட் ஏதாவது ஒண்ணு புதுசா நீங்க வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பேப்பர்ல எல்லாம் நீங்க எழுத வேண்டாம். கோடு போட்ட நோட்புக், கோடு போடாத பேப்பர் இருக்கக்கூடிய நோட்புக் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். பணம் சம்பந்தப்பட்ட பரிகாரமா இருக்கறனால கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது நல்லது. சப்போஸ் உங்ககிட்ட கிரீன் கலர் இல்லைன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் நீங்க பயன்படுத்த வேண்டாம். இப்போ நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். முதல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை 11 முறை எழுதுங்க. அதுக்கு நீங்க அந்த நோட்புக்ல முதல்லயே 1ல இருந்து 11 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. நீங்க எழுத வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன், தமிழ்லயும் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதுங்க. அந்த அஃபர்மேஷனை இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். As தை மாதம் brings new beginnings, I welcome financial blessings into my life with gratitude. தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க, தை மாதம் புதிய தொடக்கங்களை கொண்டு வருவதால் எனது வாழ்க்கையில் நிதி ஆசிர்வாதங்களை நன்றியுடன் வரவேற்கிறேன். இந்த அஃபர்மேஷனை நீங்க எழுதுங்க. ஒன்னு இங்கிலீஷ்லயோ அப்படி இல்லைன்னா தமிழ்லயோ 11 முறை நீங்க எழுதினா போதுமானது. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவை அதிகப்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றிய நீங்க சொல்லுங்க. உண்மையாவே உங்களுக்கு பணவரவை அதிகரிச்சுட்டா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில நீங்க பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லிட்டு படுத்து தூங்குங்க. சரி, இந்த அஃபர்மேஷனை 11 முறை எழுதிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நோட்புக்க உங்க தலைக்கு பக்கத்திலேயே வச்சு நீங்க தூங்குங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு இந்த நோட்புக்க பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல பீரோலையோ கிச்சன் ஷெல்ஃப்லயோ அப்படி இல்லைன்னா ஹால்ல, டேபிள்ல, இப்படி எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். திரும்பியும் அடுத்த நாள் நைட்டு, அதாவது 2வது நாள் நைட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி இதே அஃபர்மேஷனை 11 முறை நீங்க எழுதுங்க. எழுதிட்டு திரும்பியும் உங்க தலைக்கு பக்கத்துல வச்சு தூங்குங்க. இந்த மாதிரி 21 நாட்கள் மினிமம் நீங்க செய்யணும். மேக்சிமம் இந்த தை மாசம் ஃபுல்லாவே நீங்க செய்யலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கான அஃபர்மேஷன்ஸையும் ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.